அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 16வது நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. எந்த நாள் அரசமைப்பு சட்டம் தயாரானது? அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி தயாரான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 அன்று தயாரானது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில பேர் டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது, கூற்று காரணம் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒரு கூற்று காரணம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸாக வரும். எக்ஸாம் நெருங்க கொஞ்சம் கடினமான கேள்விகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. அது எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை? இது பார்த்தீங்கன்னா பொருந்தல் அகழ்வாய்வு. இதில் கிடைத்த அரிசி நிரம்பிய பானை தான் மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? சக ஆண்டு முறை இதை வச்சு தான் நாட்காட்டி, தேசிய நாட்காட்டி ரெடி பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது. இயற்கை பேரிடருக்கு உதாரணம் என்ன? இயற்கை பேரிடருக்கு உதாரணம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுனாமி என்பது சரியான விடை. இது கூட்ட நெரிசல், தீவிரவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையா மக்களால், தொழிற்சாலை விபத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடருக்கு உதாரணம் கிடையாது. சுனாமி என்பது சரியான விடை. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க. ராஜசிம்மன் அவர்தான் கைலாசநாதர் கோவிலை கட்டியவராவார். வளங்களை பாதுகாக்க வழிமுறைகள் இதுல நம்ம படிச்சிருப்போம். 3R: குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். இதுதான் பார்த்தீங்கன்னா வளங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளாகும். கடல் ஈஸ்ட் எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? கடல் ஈஸ்ட் என்பது எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கும் வளங்கள் என்பதற்கு உதாரணம் தான் கடல் ஈஸ்ட். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் தான் அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த விதியின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? அது எந்த விதியின்படி? இதுல பிரிவு 17 படி தான் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது? அந்த பிரிவு என்ன? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 14. சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் மற்றொரு பொருள் என்ன? சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விலங்கு கொழுப்பு என்பது சரியான விடை. தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவிய ஸ்ரீ நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவராவார்? இவர் பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்தவர் தான் நாராயணகுரு. அவரால் நிறுவப்பட்டது தான் தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பு. பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1867 ஆண்டு என்பது சரி. கார்பா இது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? கார்பா மோடி அவர்கள் இதுக்கு போனாங்க தாய்லாந்தில். அப்போ கார்பா நடனம் தான் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. குஜராத் என்பது சரியான விடை. இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகளாக உள்ளன? எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக உள்ளன?
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக உள்ளன. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தியாகின்றன? இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடம் எது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையில தான் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகின்றன. வெப்பத்தின் SI அலகு என்ன? வெப்பத்தின் SI அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் என்பது சரியான விடை. எண்ணெய் ஆட்டுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? எண்ணெய் ஆட்டுபவர்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உப்பு விற்பவர்கள், உமணர்கள் நம்ம பார்த்துருப்போம். இதில் சங்கரபாடியார் தான் எண்ணெய் ஆட்டுபவர்கள் ஆவார்கள். முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யார்? முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசான சிவன் தான் முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு ஆவார். தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் யார்? தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் ஆப்ஷன்ல ராபர்டோ டி நொபுலி, அவர் தான் தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் ஆவார். அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1623ஆம் ஆண்டு. தமிழகத்தில் டேனியர் கட்டிய கோட்டை எங்கு உள்ளது? தமிழகத்தில் டேனியர்களால் கட்டப்பட்ட கோட்டை உள்ள இடம் தரங்கம்பாடி என்பது சரியான விடை. பக்சார் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? பக்சார் போர் நடந்த ஆண்டு ஆப்ஷன்ல 1764ஆம் ஆண்டு பக்சார் போர் நடைபெற்றது. தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டது? இதைத்தான் என்னது ராஜதங்கடி போர்னு மற்றொரு பெயரில் அழைப்பாங்க. தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போரில் வீழ்த்தப்பட்டது. குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை எது? ஆப்ஷன்ல பாருங்க, குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை ஆப்ஷன்ல ஆமை என்பது சரியான விடை. புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன்ல புரதச்சத்து குறைபாடால் ஏற்படும் நோய் அவங்க அப்படி எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க. குவாசியோர்கர் தான் புரதச்சத்து குறைபாடால் ஏற்படும் நோயாகும். ஸ்கர்வி எந்த குறைபாடால் ஏற்படுகிறது? எந்த விட்டமின் குறைபாடால் ஸ்கர்வி ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடால் ஸ்கர்வி நோய் ஏற்படுகிறது. மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம், சுதந்திரத்திற்கு பின்பு மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா என்பது சரியான விடை. இந்தியாவில் வெளியுறவு கொள்கையின் சிற்பி யார்? இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி என அழைக்கப்படுபவர் நேரு அவர்கள். கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? ஆப்ஷன்ல சர்ச்சில் ஆட்சியின் போது தான் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் உங்கள் மார்க்கையும் கொடுத்துட்டு வர்றீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.